யோவான் 1ஆம் அதிகாரம் 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒரே அதிகாரம் தான், 14ஆம் வசனம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக, சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். சிநேகிதரை பேர் பேராக வாழ்த்துவாயாக. இங்கு நல்ல சிநேகிதன் எப்படி இருப்பான்? ஒருத்தரை வாழ்த்துவான், நல்ல மனசோட வாழ்த்துவான். நல்லா இருக்கணும் பாடு. உங்களை எதிரி யாரும் வாழ்த்துவாங்களா? இல்லை என்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இருந்தா, உங்களுடைய எதிரியோ என்னுடைய எதிரியோ யாரும் இருந்தா அதில் வாழ்த்துவாங்களா? நல்லா இருக்குன்னு நான் வாழ்த்துவாங்களா? நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க பாதி பேர். ஆனால் நல்ல சிநேகிதன் எப்படி நினைப்பான்? வாழ்த்துவான், நல்லா இருக்கணும் அப்படிதான். இங்கே யோவான் காயுவுக்கு லெட்டர் எழுதார். அது முதல் பகுதியில் நீங்கள் படித்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில், மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. காயுனுடைய நண்பர்கள் யாருன்னு இங்கே சொல்லப்படலை. உன்னுடைய சிநேகிதர்களும் உன்னை வாழ்த்துதாங்கப்பா. ஏன்னா காயு அவ்வளவு நன்மையான காரியங்களை செய்கிறார். நன்மையான காரியங்கள் நம்ம கூட உள்ள நண்பர்கள் செஞ்சால் நம்ம உடனே வாழ்த்தணும். எப்பா நல்லா செய்தப்பா, வெரி குட் அப்படின்னு சொல்லுது. ஒரு வார்த்தை நீங்கள் அவங்கள சொல்லி தேற்றுனீங்கன்னா, இல்லைன்னு சொன்னால் வாழ்த்துனீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, வளருவாங்க, உங்களையும் அவங்களும் வாழ்த்துவாங்க. இந்த வாழ்த்துதலை அவர் மறக்காம அந்த கடிதத்தில் எழுதார், இந்த நிருபத்தில் எழுதாரு. உன்னுடைய சகோதரர்கள் உன்னுடைய சிநேகிதர்கள் உன்னை வாழ்த்துகிறார்கள், நீயும் அவர்களை பேர் பேராக வாழ்த்துவாயாக. ஒவ்வொருத்தர தனிப்பட்ட முறையில் அவனை வாழ்த்துப்பா அப்படின்னு சொல்றார். நல்ல நண்பன் வாழ்த்துவான்.